நைட்டு 9 o'clock ஆன உடனே அப்படியே ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போல தோணுமே, ஸ்விக்கியில் ஏதாவது ஆர்டர் பண்ணலான்னு துடிக்குமே. அந்த பிரச்சனை அங்க ஆரம்பிச்சது கிடையாது, உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்ல ஆரம்பிச்சது. இப்போ பாதி பேர் அவங்களோட பிஸி ஷெடியூல்ல ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றது, அவங்களோட 3 மீல்ஸ்ல புரோட்டீனுமே இருக்காது. இப்போ நிறைய ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு, நீங்க மீல் ப்ரெப் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய இன்ஸ்டன்ட் ஹை ப்ரோட்டீன் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பா எடுத்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட், உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் அண்ட் ஸ்லீப். உங்களோட ஸ்லீப்பு 6 hours இருந்துச்சுன்னா உங்களோட கிரேவிங்ஸ் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களோட ஸ்லீப்பை கண்டிப்பா நீங்க ரெகுலரைஸ் பண்ணி ஆகணும். தேர்ட், ஹைட்ரேஷன். நீங்க தண்ணி ரொம்ப கம்மியா குடிக்கிறீங்கன்னா உங்களோட கிரேவிங்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ உங்களோட ஹைட்ரேஷனை நீங்க கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் லாஸ்ட், நீங்க ப்ராப்பரா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கீங்க, அப்படியும் கிரேவிங்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு ஏதாவது வைட்டமின்ஸ் மினரல்ஸ் டெஃபிஷியன்சிஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க.